எல்லாருக்கும் வணக்கம். Udays ரிவ்யூவில் இது வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும் தான் நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வியூவர்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸில் கூட வீடியோ இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதனால் வீடியோஸ் இனிமேல் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டுத்துலேயும் வரும். ஸோ உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். கடந்த 3 வீடியோவில் நம்ம ஒரு ஆடியோ செக்மெண்ட் கேட்டகரியிலே பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் கூட நம்ம ஒரு ஆடியோ செக்மெண்ட் கேட்டகரியில் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பட்ஜெட் சவுண்ட் பாராக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த சவுண்ட் பார். இது ஒரு F&D ப்ராடக்டோட ஸ்பீக்கர். F&D ஒரு ஆடியோ ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. F&Dயில் நம்மளுக்கு நிறைய ஹோம் தியேட்டர்ஸ், சவுண்ட் பார்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட மாடலை பற்றி பார்த்தோம்னா E200. இது 2.0 கம்ப்யூட்டர் மல்டிமீடியா ஸ்பீக்கர். நம்ம ஸ்பீக்கரை பார்த்தோம்னா அதில் F&D மினி சவுண்ட் பார்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாத அன்பாக்சிங் உள்ள போகலாம் வாங்க. ஸோ இதுதான் இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது. மேபி இது ஒரு ரிட்டர்ன் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே ஓப்பனாக கூட இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ உள்ளே எல்லாமே கலைஞ்சிருக்கு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனிவேஸ் நம்ம அன்பாக்சிங் வேலையாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இதுதான் அந்த ஸ்பீக்கரோட பாக்ஸ். ஸோ இங்கே ஸ்பீக்கரை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா இது ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது. ஏன்னா டிசைன்ட் இன் கலிஃபோர்னியா, மேனுஃபேக்சர்டு இன் சைனா, அந்த மாதிரி தான் ஆப்பிளில் கூட இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். வேணும்னா பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அதோட மாடல் நம்பர், இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இங்கே சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 3 வாட்ஸ் பவர்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இது கிளாசி பிளாக், USB மூலிமா பவர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஆடியோ ஜாக்கால் நம்ம ஐபாட், ஐபேட், அப்புறம் சிஸ்டமை கனெக்ட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் இதோட ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பாக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த இது இப்படி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பனாக இருக்க இடத்துலேயே நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இது அப்படியே கையோடு வந்துடுச்சு. இது குவாலிட்டி பாருங்கள். ஸோ இங்கே எல்லாமே நம்மளுக்கு தலையில் உழுது. ஸோ இதுதான் அந்த பாக்ஸோட கண்டிஷன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் சைடில் வச்சிடுறேன். இந்த ஒரு காலி கவர் இருக்குது. என்னதுக்கு இருக்குதுன்னு தெரியல, என்ன இருந்துச்சுன்னு கூட தெரியல. இதுதான் மேனுவல். வாரண்டி கார்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் வாரண்டி கார்டு ரொம்ப கலீஜாக இருக்குது. இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். மேபி இது ஒரு ரிட்டர்ன் ப்ராடக்டாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு யூசர் மேனுவல். இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. வேணும்னா பாஸ் பண்ணி இந்த இதை படிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்படி வைக்கிறேன். ஒரு 5 செகண்ட் டிஸ்பிளே ஆகும். வேணும்னா பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் இதை பற்றி. இது ஒரு வாரண்டி கார்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட கண்டிஷனும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிட்டர்ன் ப்ராடக்டாக கூட இருக்கலாம், தெரியாது, பார்ப்போம். பின்னாடி சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க கம்பெனிலேருந்து. இது கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் ப்ராடக்ட் தான். ஏன்னா இதில் என் பேர் இல்லை, வேறு யார் பேரும் இருக்குது. ஸோ அவங்க மகாராஷ்டிராவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இது ஒரு USB பவர் அடாப்டர். இது இங்கே USB இருக்குது. இங்கே பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணலாம் அந்த ஸ்பீக்கருக்கு. ஸோ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. இப்போ இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இதில் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணவங்க பில்லு கூட பாக்ஸில் எடுக்கல, அப்படியே இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் நல்ல ஸ்க்ராச்சஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. ஸோ பார்ப்போம் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, ஏன் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸ்பீக்கர் ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறது ட்ரேசஸ் எல்லாம் நல்லா தெரியுது. இங்கே வால் ஹேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மினி சவுண்ட் பார்னு போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் வரும். இங்கே ஒரு ட்வீட்டர் வரும், இங்கே ஒரு ட்வீட்டர் வரும். இங்கே 2 இடத்துல 2 சின்ன சின்ன ஸ்பீக்கர். கீழே நல்ல ஒரு க்ரிப் இருக்குது, ரப்பரைஸ்டு க்ரிப்பு, ஸ்லாண்டிங் பொசிஷனில் வைக்கிற மாதிரி ஒரு க்ரிப். இது யூஸ் பண்ண ஸ்பீக்கர்னால கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் கிடையாது இது. இங்கே நம்ம பின்னாடி பார்த்தோம்னா வாலில் ஹேங் பண்ணுறதுக்கான இது இருக்குது.
வால்லையோ எங்கேயோ ஹேங் பண்ணலாம். இது சவுண்ட் பார், ஆக்சுவலி சவுண்ட் பார் தானே இது. ஸோ டிவி கீழே இல்லைங்கன்னா ஹேங் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி பவர் கார்டை கனெக்ட் பண்ணலாம். ஒரு பக்கம் யூஎஸ்பி இருக்குது. ஸோ இதில் நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதில் இதுக்கு பவர் போகும். இதை வந்து நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணணும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆடியோ ஜாக். ஸோ நம்ம சிஸ்டமில் இதே மாதிரி இருக்க பின்னில் கனெக்ட் பண்ணணும். லேப்டாப்பில் நம்ம ஆடியோ அவுட்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஹெட்ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதுதான் அந்த ஸ்பீக்கர், யூஸ்ட் ஸ்பீக்கர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் நாப் கொடுத்துருக்காங்க. இது சுற்றிட்டே இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண இது க்ளோ ஆகும். ஆக்சுவலி எல்இடி இருக்கும் அதில். நான் பவர் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ வாங்க இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி டெஸ்டிங் ஆடியோ எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம இந்த ஸ்பீக்கரை பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். இது வந்து என்னோடய மொபைல் அடாப்டர், சார்ஜரோட அடாப்டர் இது. ஸோ இது வந்து யூஎஸ்பி இதனால இதில் குத்தி கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். வால்யூம் நாபில் ஒரு ரெட் கலர் லைட் தெரியுது. ஸோ வாங்க நம்ம இப்போ ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. என் ஃபோனையும் கனெக்ட் பண்ணலாம். ஆடியோ ஜாக் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் அன்லாக் பண்ணி ஏதாவது சாங் போடுறேன். ஸோ இப்போ சாங் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது இதுன்னு. ஸோ இதுதான் அந்த ஹெட்ஃபோன்ஸ். இந்த ஹெட்ஃபோனோட வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குற லிங்க்கு போய் பாருங்கள். ஸோ இங்கே நான் இப்போ வந்து ஹெட்ஃபோனோட ஜாக் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஹெட்ஃபோன் இதில். இப்போ வந்து நான் மைக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். பாருங்கள் வால்யூம் எங்கேருந்து வருதுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த ஆடியோ வந்து ஹெட்ஃபோனில் வந்துட்டுருக்கு. இப்போ நான் இது எடுத்தேன்னா ஸ்பீக்கரில் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரோட ஆடியோ டெஸ்ட் டெமோ பார்த்தோம். வாங்க நம்ம போய் இந்த ஸ்பீக்கரை வந்து நான் என்னோடய சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணி, ஆக்சுவலி இது வாங்கினே என்னோடய சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதுக்கோசம் தான். வாங்க என்னோடய சிஸ்டம் கனெக்ட் பண்ணி நம்ம பார்ப்போம் எப்படி சவுண்டு வருதுன்னு. இந்த F&D ஸ்பீக்கரை வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா என் டெஸ்கில் வந்து எடிட் பண்ணுறப்போ 70 to 80% ஆஃப் த டைம் வந்து நான் ஹெட்ஃபோன்ஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஃபஸ்ட்டு சென்னைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னைசர் கெட்டு போனதுனால வந்து ஐபால் ராக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணால் ஒன் ஆடியோவோட டிஜே ஹெட்ஃபோன்ஸை ட்ரை பண்ணேன்னு அதுவும் நான் பண்ணியிருக்கேன். அதோட ரிவ்யூ கூட நான் பண்ணியிருக்கேன். ஐ பட்டனில் கொடுக்குற பாருங்கள். லிங்க் கீழே இருக்குது. அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நான் மட்டுமே கேட்காம இருக்கோம். இல்லைனா வீடியோ யாருன்னா ப்ரிவ்யூ பார்க்கும் போது, இல்லை ஏதாவது வேறவங்களுக்கு காமிக்கும் போதோ, இல்லை நானும் பாட்டு கேட்கும் போதோ, ஏதாவது பண்ணும் போதோ நான் மட்டுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சின்ன ஸ்லீக் டிசைனில் வந்து ஒரு ஸ்பீக்கரை நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த F&D E200 வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சிஸ்டமுக்கு. அப்புறம் அதோட சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோடய டெஸ்க். ஒரு சிம்பிள் க்ளீன் டெஸ்க். இதுக்கு தான் வந்து நான் ஒரு ஸ்பீக்கர் தேடிட்டு இருந்தேன், நல்ல ஸ்பீக்கராக. ஏன்னா வந்து எங்கேயுமே வெளியே வரக்கூடாது, சிஸ்டம் கூடவே இருக்கிற மாதிரி தெரியணும்னு. ஸோ அப்போ தான் இந்த F&Dயோட சவுண்ட் பாரை பற்றி நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வச்சுட்டாலும்
அதே சிஸ்டம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்பேஸு. ஸோ அதுக்கு தான் இது வாங்குது நான். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆடியோ டெமோ காமிக்கிறேன். ஸோ ஸ்பீக்கரை நான் இங்கே வச்ச பிறகு இதை தான் வந்து அதோட கேபிள்ஸ். இது வந்து யூஎஸ்பி கேபிள். ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் அடாப்டர் இருக்குது, அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து யூஎஸ்பி இருக்குது. எதில் வேணாலும் நம்ம யூஎஸ்பி அடாப்டர்ஸ் போட்டு பவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்ஸ் கேபிள் இல்லைனா 3.5 கேபிள். ஜென்ரலாக வந்து இந்த கேபிளை ஆடியோ அவுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நான் என்னோடய ஹேக்கண்டாஷ் சிஸ்டமில் வந்து நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகும். ஸோ ஆடியோவோட கனெக்டரை வந்து நான் பின்னாடி கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கேபிளில் வந்து நம்மளுக்கு யூஎஸ்பி இருக்கிறதுனால நான் பவர் அடாப்டரில் கூட போட்டு கனெக்ட் பண்ணலாம். இது மொபைல் சார்ஜர். இது என்னோடய Asus Zenfone Max Pro M2. அதில் கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னாக்கா இந்த டைரெக்டாக வந்து என்னோடய எக்ஸ்டென்ஷனில் வந்து யூஎஸ்பி இருக்குது, நான் யூஎஸ்பியில் கூட குத்திக்கலாம். இங்கே பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஸ்பீக்கரை வந்து நான் என்னோடய சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஆக்ஸ் கேபிளால். பின்னாடி என்னோடய சிஸ்டம் பின்னாடி 3.5mm ஜாக் ஆடியோ இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பவரை வந்து நீங்கள் பார்த்த மாதிரி நான் என்னோடய ஸ்பைக் பஸ்ஸில் வந்து யூஎஸ்பி பாயிண்ட் இருக்குது, அது கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது ஸ்பீக்கரோட குவாலிட்டி பார்ப்போம், சிஸ்டமில் அது எப்படி வருதுன்னு. Subscribe to the channel and press the bell icon to get notification. இது வந்து மினிமலான சவுண்டில் இப்போ நம்ம கேட்டோம். இப்போ நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், திரும்ப ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே வந்து இந்த நாபில் வந்து நம்ம வால்யூம் ஃபுல்லாக கொடுப்போம். Subscribe to the channel and press the bell icon to get notification. Hey friends, welcome back to the channel Udays.review. In the previous video, we have seen the budget segmented smartphones from Motorola, Samsung and MI. In this video, let us see a phone which has huge battery life, triple camera, in that one is 48 megapixel camera, 5 megapixel and 8 megapixel camera, and also a 16 megapixel camera in the front. It is from Samsung and it is called Samsung M30s. இந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூ அன்பாக்சிங்கை பார்த்தீங்க இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக இந்த ஸ்பீக்கர் ரொம்ப பிடிச்சிச்சு. காம்பேக்டாக இருக்குது, நல்ல சவுண்டாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு லேப்டாப் இல்லை சிஸ்டமுக்கு போதுமான சவுண்ட் இருக்குது. பாக்ஸ் கண்டிஷனை பார்த்து நானே கொஞ்சம் பயந்தேன், ஆனால் ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்த சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.